இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 18:1 நாம் வாசிக்கின்ற போது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது அரசன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான சம்பவங்களை, நிகழ்வுகளை கடந்து வந்த ஒரு தேவ மனிதன் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தாவீது அரசன் ஆண்டவரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். சூழ்நிலை என்னவென்றால், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார். மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, மரணத்திற்கு சமீபமாயிருந்த ஒரு சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஏனென்றால் அவருக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை காணப்பட்டது. என்னை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும், நான் நெருக்கப்பட்டாலும், அல்லது என்னுடைய சரீரம் பலவீனமாய் காணப்பட்டாலும், அல்லது எனக்கு எதிராய் யார் வந்தாலும் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லுகிறார். என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். மிகவும் சோதனையான ஒரு நேரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். சங்கீதக்காரன் தனக்குண்டான நெருக்கத்திலே, தனக்கு எதிராய் காணப்பட்ட காரியத்திலே அவன் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவனாக காணப்பட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என் துருகம், கர்த்தர் என் கோட்டை, அவர் என்னை உயர்த்துகிறவர், அவர் இந்த துர்ச்சன பிரவாகத்திற்கெல்லாம் விலக்கி காத்து கொள்ளுகிறவர் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே சங்கீதக்காரன் இன்னும் சொல்லுகிறார், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படியே, ஒருவேளை உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற காரியத்திலே நீங்கள் இன்னும் கர்த்தரில் அன்பு கூறுங்கள், இன்னும் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களது கையை பிடித்து உங்களை தூக்கி விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? ஒருவேளை நாம் சோதிக்கப்படுகின்ற பொழுதும், நெருக்கப்படுகின்ற பொழுதும், வேதனைப்படுகின்ற பொழுதும், துக்கப்படுகின்ற பொழுதும், துயரப்படுகின்ற பொழுதும் நான் கர்த்தராகிய தேவனில் அன்பு கூற வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரையே நம்பியிருப்போம். அவரே நம்மை உயர்த்துகிறவர், அவரே நம்மை பாதாள கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர்,
அவரே தமது கையை நீட்டி நம்மை பிடித்து வழிநடத்துகிறவர் என்று நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவரும் உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களை பலமாய் விடுவித்து உங்களுக்குள்ளே ஒரு புதிய மகிழ்ச்சியை, ஒரு புதிய சந்தோஷத்தை, ஒரு புதிய கிருபையை நிறைவாய் கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.